வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை சீரல். எழுதியவர் சீதாலட்சுமி. கதைக்குள்ள போலாமா? சுபா, அந்த நாற்காலியை எடுமா. அங்கதா போடு. அந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமா வெயி. ராதா, டிஃபன் எல்லாம் ரெடியா? வீடு அல்லோகலப்பட்டது. அடுத்த வீட்டுக்காரர்கள் எல்லோரும் கண்களை அகல விரித்து வாசலில் இருந்து எட்டி எட்டி பார்த்தனர். காரணம், சுபாவின் அப்பா மிகுந்த கோபக்காரர். அப்பா, அப்பா, யாரோ வாசல்ல கார்ல வந்து இறங்குறாங்கப்பா. என்னம்மா, வந்துட்டாங்களா? தோ வரேன். வேகமாக வாசலுக்கு வந்தவர், வாங்க வாங்க, காரை அப்படி ஓரமா நிறுத்துப்பா, வரவேற்று வழி செய்தார். இவ்வளவும் சுபாவின் பெண் பார்க்கும் படலத்துக்குத்தான். முதலாவதாக வந்தது இந்த இடம்தான். பையன் பிஇ படித்துவிட்டு பொதுப்பணித்துறையில் வேலை செய்கிறான். பெயர் சுந்தரபாண்டியன். பெயருக்கேற்ப அழகுதான். பெற்றோருடன் வந்தவன் அமர்ந்தவுடன் வீட்டை ஒரு நோட்டம் விட்டான். சுபா சுமாரான அலங்காரத்துடன் வந்தாள். அவள் மேல் வைத்த கண்ணை சுந்தர் எடுக்கவில்லை. பார்க்க அழகாத்தான் இருக்காங்க, நமக்கேத்த உயரம், வெளியே போனா பொருத்தமான ஜோடின்னு தான் சொல்லுவாங்க. வேலையும் நல்ல வேலைதான், அப்புறம் என்ன, நாம நல்லா வரலாம் என்று நினைத்தபடி மகிழ்ந்தான். அவனது அம்மா அப்பா இருவரும் மகனை பார்க்கிறார்கள். மகனது முகத்தில் தெரிந்த பளிச் வெளிச்சத்தில் மனம் மகிழ்கிறார்கள். சுபா உள்ளே சென்று விட்டாள். அவள் தன் மனதிற்குள், பரவாயில்ல, எல்லாரும் பார்க்க நல்லவங்களாத்தான் தெரியுறாங்க, மாப்பிள்ளையும் பார்க்க ஓரளவு சுமாராவே இருக்காரு என்று மனதை முதலில் எடை போட்டுவிட்டு பிறகு முகத்தை எடை போட்டாள். இடையே ஒரு சிறிய கல்யாண கனவும் வந்து செல்லாமல் இல்லை. மாப்பிள்ளையின் தாய் சேலையை போர்த்தி கொண்டு மிகவும் பதுசாக லௌகியம் பத்தி பேச ஆரம்பிக்கலாமா என்று கணவனுக்கு அன்பு கட்டளையை கண்ணால் இட அவரும் சுபாவின் அப்பாவுடன் அது பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது போடுவோம். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். 50 பவுன் நகை, 10,000 ரொக்கம், மீதி சாமான்கள்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. வருங்கால மாமியார் பட்ஜெட் போட அடுத்த அறையில் இருந்து சுவரோடு சுவராகிவிட்ட சுபா திடுக்கிடுகிறாள். பற்களை மெல்ல கடிக்கிறாள். கைகளை பிசைகிறாள். கால்கள் ஒரு இடத்தில் நிற்க முடியாமல் தவிக்கிறாள். முதலாக நேரில் கண்டவள் அந்த பெண்மணியை ஒரு வார்த்தையாவது உரைக்கும்படி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாள். வருங்கால மாமியார் பெண்ணின் ஜாதகத்தை பற்றி கூறுகிறாள். உங்க பொண்ணுக்கு நல்ல ஜாதகம், 7ல குரு இருக்கான், ரேவதி நட்சத்திரம் வேற. எங்களுக்கு இதனால இந்த இடத்தை விட மனசு இல்ல என்று ஆதங்கத்துடன் கூறுகிறாள். டிஃபன் சாப்பிட்டார்கள். வந்தவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த சுபாவின் பெற்றோர் சற்றே மனக்கவலையுடன் அமர்ந்தனர். மின்விசிறியை ஓடவிட்டனர் வீட்டில் இருந்தவர்கள். மனதுக்குள் பொறுமை கொண்டிருந்த சுபா, ஏன்பா இப்படிலாம் போட்டுதான் என் கல்யாணத்தை நடத்தணுமா? தெரிஞ்சிருந்தா எவனையாவது நல்லவனா பார்த்து லவ் பண்ணிருப்பேன் என்றாள். அப்பாவோ, என்னம்மா பண்றது, நீ நல்லா இருந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷம், அதுக்காக எது வேணாலும் செஞ்சுதான் ஆகணும் என்றார். எப்படியோ நிச்சய தாம்பூலம் வரை சென்று விட்டது. நிச்சய தாம்பூலமும் நல்ல முறையில் முடிந்தது. சுபாவுக்கு போட வேண்டிய நகைகள் முதல் சீர்வரை அனைத்தும் செய்தாகிவிட்டது. இன்னும் 2 மாதத்தில் திருமணம். சுபா ஓரளவு மகிழ்ச்சியுடன் தான் இருந்தாள். அன்று சுபாவின் வருங்கால மாமியார் சொல்லி அனுப்பியதாக ஒரு செய்தி வந்தது. கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துக்குள் மாப்பிள்ளைக்கு ஒரு யமஹா மோட்டார் சைக்கிள் புதுசாக வாங்கி தர வேண்டும். அத்தோடு கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக வித் ரிசப்ஷனோடு பண்ணணும். வந்தவங்களுக்கு தாம்பூலத்துக்கு தேங்காய் தந்து அனுப்பணும். கேட்ட அப்பாவோ சோஃபாவில் தலை சுற்றியவாறு அப்படியே உட்கார்ந்தார். அட கடவுளே, எப்படியோ முடிஞ்சிடும்னு இருந்தா தொடர்கதை மாதிரி நீண்டுகிட்டே போகுதே. அனைவர் முகமெல்லாம் சோகத்துடன். சுபா மாலையில் வேலைக்கு சென்று விட்டு வருவது பக்கத்து வீட்டின் லேசான கம்பி வேலி மூலம் தெரிந்தது. வீட்டின் கம்பி கேட்டை திறந்தவள் வீட்டுக்கு முன் உள்ள போர்ட்டிகோவில் எல்லோரும் அமர்ந்திருப்பது கண்டாள். என்ன, எல்லாம் ஒரே யோசனையில இருக்கீங்க? ஒண்ணுமில்ல என்று அப்பா ஈனஸ்வரத்தில் இழுக்க அம்மா அத்தனையும் அருவி போல துரிதமாக கொட்டினாள். சுபா நடந்ததை அறிந்தாள். அவ்வளவுதான். என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? ஏதோ உங்களால தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப நிச்சயம் கூட ஆயிடுச்சு. இனிமே எவனும் கட்டிக்க மாட்டானே நினைச்சுக்கிட்டு இத்தனையும் பண்றாங்க. நான் அப்ப கூட ஒன்னும் வரவனோட செலவுல வாழணும்னு கட்டாயம் படுத்தல. எனக்குன்னு வேலை ஒண்ணு இருக்கு. இப்படி ஒன்னொன்னா கேக்குறவங்க நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு வந்து 10 சவரம் நகைய போடுன்னு சொல்லுவாங்க.
அப்ப என்ன பண்ணுவீங்க? சீறியவள் பெரியவரை தன் கேள்வியில் சிக்க வைத்தாள். சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இது வரைக்கும் செலவானது எல்லாம் போகட்டும். இனிமே எவனாவது பொண்ணுன்னு கேட்டு வந்தா அப்ப நல்லவனா இருந்தா கட்டிக்கிறேன். அவனும் இவன மாதிரியே கேட்டானா கல்யாணத்துக்கே ஒரு டாட்டா என்றவள் டக் டக் என்று ஓசை எழுப்ப ஆக்ரோஷமாக நடந்து சென்றாள். மறுமொழிக்கு அங்கே இடமில்லை என்று சொல்லாமல் சொல்லதை போல் செருப்புகளை உதறிவிட்டு உள்ளே சென்றாள். இத்துடன் சீரல் கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.